வணக்கம், நான் விஜயகுமார். வைட் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. 1 இயர் கழிச்சு நான் போட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே பெரும் ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதோட இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட ஒரு ஃபாலோஅப் வீடியோ தான். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கொஷின்ஸு அந்த வீடியோ கீழே கொடுத்துருந்த கமெண்ட்ஸ்க்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இதில் நான் முழுக்க உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது மேபி அவங்க கேட்ட கொஸ்டினை விட்டுட்டு நீங்கள் ஆன்சருக்கு வந்துடுவீங்க. அப்புறம் நான் எதுக்கான அந்த ஆன்சர் பண்ணேங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது ஜஸ்ட் அதை உங்கள் காரில் கேட்டுட்டு போங்க, இல்லை ஹெட்ஃபோனில் போட்டுக்கோங்க. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் முழுசாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கு இல்லைங்களா, அது 1 hour 47 minutes 1 hour 55 minutesக்கான வீடியோ இது முழுக்க போடுறதுக்கு. பட் அது ஆல்ரெடி அதோடைய ப்ரீஃபிங் அதுக்கு முந்தின வீடியோவில் முடிச்சுட்டு அவர் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ இவ்வளோ ஆல்மோஸ்ட் 2 hours வீடியோ அது. ஓகேங்களா, அவ்வளோ டைம் நமக்கு இருக்காதுங்கிறதுனால தான் நான் போன வாட்டி வெறும் 1/2 hourக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுவுமே மக்களுக்கு டைம் இல்லை. பட் இதை முழுசாக நீங்கள் கற்றுக்கணும், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ நேராக நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீக் என்னெல்லாம் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ETF கா துக்கானுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிவபிரகாஷம் ஜி அவர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவருடைய கொஸ்டின் என்னென்னா, மேக்ஸிமம் ஹவு many நம்பர் ஆஃப் ETF நம்ம பை அண்ட் ஆவரேஜ் பண்ணி வைக்கலாம். 10 ETF பை பண்ணிட்டோம், அப்புறம் அதில் 2.5% ப்ரைஸ் ஃபால் ஆகுதுன்னா மட்டும் நம்ம ஆவரேஜ் பண்ணணுமா, இல்லை அன்னைக்கு நம்பர் 1 ரேங்க்கில் வர ETF-ஆக இருந்தால் அதை பை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதோடைய இந்த இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது எக்ஸாம்பிள் அன்றைக்கி HDFC ஸ்மால் கேப் ஃபாலோ ஆயிருந்தது நம்ம வீடியோ போட்ட அடுத்த நாள். மோஸ்ட் ஆஃப் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அதை தான் வாங்கி, ஆனால் அன்றைக்கி நீங்கள் வாங்கின பையிங் ப்ரைஸில் இருந்து 2.5% உங்களுடைய ப்ரைஸ் ஃபால் ஆகியிருந்து அன்னைக்கு நம்பர் 1 ரேங்க்கில் அந்த இண்டெக்ஸ் வந்திருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அதை வாங்குவோம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ரேங்க்கில் அன்றைக்கி என்ன இண்டெக்ஸ், மேபி அன்றைக்கி CPSE வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் CPSE தான் வாங்கணும், ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் எப்போ பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ரேங்க்லேயும் வந்திருக்கணும், அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதோடைய குவான்டிட்டியில் 2.5% மேலே நமக்கு லாஸ்லையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ரெண்டாவது பைக்கு போவோம். இல்லை அப்படின்னா செகண்ட் ரேங்க்கில் என்ன ETF அன்னைக்கு காட்டுதோ அது நம்ம பை பண்ணுவோம். ஹோப் இந்த கொஷினுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாரு மிஸ்டர் சிவபிரகாசம் அப்படின்னா, அன்றைக்கி கூகுள் ஷீட்டில் 4% ஃபால் ஆகியிருந்தது. ஆனால் ரேங்க்கில் அதுக்கு நேராக உள்ள ரேங்க் ஷீட்டில் ரேங்க் ஷீட்லேயே அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரேங்க் ஷீட்டில் வேறு ஒரு இது இருந்தது அப்படின்னு. அது ஆட்டோ ஃபில்டர் இல்லை அதில். ஸோ நம்ம ஒரு வாட்டியும் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபில்டர் போட்டு வச்சுருக்கிறதுல நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அதில் இருக்க ஆர்டர்ஸ் வேறு, பட் ரேங்க்கில் உங்களுக்கு ஃபார்முலேட்டட் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேங்க் 1, 2, 3 அது பக்கத்தில் வர காலமில் என்ன வருதோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த சைடில் இருக்கிறது நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்க தேவையில்லை. அது எதுக்காக அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் கோவை ட்ரேடர்ஸ், இவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ரேங்க் 1, 2, 3 அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போருமா, அதாவது ரேங்க் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போருமா, இல்லை ரேங்க் 2 or 3 அதில் இருக்கிறதையும் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். நான் அந்த ஷீட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொஷினுக்கான ஆன்சரை. அண்ட் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே இந்த சந்தேகத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம இப்போ அதில் பார்த்துருவோம். இதுதான் டாப் 3 டவுட்ஸ் அந்த வீடியோவில் இருந்தது. மிச்சம்லாம் இது ரிலேட்டடான ஒரு சந்தேகங்கள் தான் மாறி இருந்தது. ஸோ இது 3த்தையும் நான் அட்ரஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஷீட்குள்ளே வந்துட்டோம்.
நான் இப்போ இதை நீங்கள் இந்த ஃபுல் ஷீட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து எல்லாமே ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, டுடே பை அப்படின்னு எழுதியிருக்குல்ல, GHI, இந்த காலமில் இருக்கிறத தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இந்த ரேங்க் 1க்கு நேராக இருக்கிறது அது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காலம்ஸு. ஸோ ரேங்க் 1க்கு நேராக CPSE ETF இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இதுதான் வந்து அதிகமான ஃபால் ஆகியிருந்தது. ஓகே, அண்ட் ரேங்க் 2ல் வந்து HDFC SML இருந்தது, அண்ட் ரேங்க் 3ல் வந்து கோட்டக் PSU இருந்தது. ஓகே, இதை தான் நீங்கள் பார்த்து அன்றைக்கி இந்த 3த்தில் எதையோ ஒன்று தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இதில் அடுத்த கண்டிஷன் வந்து என்ன, அதுக்கப்புறம் இதை வந்து இந்த லெஃப்டில் இருக்கல ABCDEF, இதில் F காலமில் இருக்க ஆட்டோ ஃபில்டரை நீங்கள் ஷார்ட் A to Z அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு லார்ஜஸ்ட், அதாவது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டில் வந்துடும். அதாவது அதிகமாக ஃபால் ஆகியிருக்கிறது மேலேயும் குறைவாக ஃபால் ஆகியிருக்கிறது கீழேயும் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம் நம்ம GHIயில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி காட்டும். அடுத்த கொஷின் வந்து இதில் இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து CPSE வாங்கியிருந்தீங்க, ஃப்ரைடே வந்து CPSE வாங்கியிருந்தீங்க, மண்டே திரும்பியும் CPSE தான் ஃபால் ஆகுது, இல்லை நம்பர் 1 ரேங்க்கில் அதே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரைடே வாங்கின ப்ரைஸ்க்கும் மண்டே நீங்கள் இதை பார்க்கும்போது உள்ள ப்ரைஸும் சேமாக இருந்தது, ஒரு 2.5% கூட ஃபால் ஆகலை அப்படின்னா நீங்கள் CPSE திரும்பியும் வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து HDFC SML வாங்கலாம். அதாவது அன்றைக்கி செகண்ட் ரேங்க்கில் என்ன உங்களுக்கு காட்டுதோ நீங்கள் அதை வந்து பை பண்ணலாம். அன்டில் அன்லெஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் HDFCயும் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்க, அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸையும் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தென் 3ஆவதை நீங்கள் பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். ஏற்கனவே உங்ககிட்ட அந்த சரக்கு இருக்குது, அதிகமாக அதே சரக்கை வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இந்த இது. ஸோ 3ஆவது ரேங்க்கில் உள்ள ஸ்டாக்கை ETF வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது, இப்போ நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், என்கிட்ட இருக்கிறதே தான் டாப் 3ல் வருது அப்படின்னா இங்கே இந்த லிஸ்ட்டில் இருந்து இங்கே இருக்கு இல்லைங்களா ABCDE, இந்த காலம்ஸில் இருந்து நீங்கள் இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. 4ஆவது இடத்துல என்ன ஸ்டாக் வருதுங்கிறத பாருங்கள். அது உங்களுடைய அண்டர்லையிங் அசெட், ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிறதே தான் இங்கேயும் வருது. இப்போ PSU பேங்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 4ஆவது 5ஆவதுல PSU பேங்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி ஈவன் ஸ்கிப் பண்ணிடலாம், நீங்கள் எதுவுமே வாங்காமல் கூட இருந்துடலாம் அன்றைக்கி. இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க ETF 2.5%க்கு மேலே ஃபால் ஆகியிருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு பைக்கு 2.5%, அதுக்கப்புறமா 5%. நான் அந்த ரூல்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே எழுதி வச்சுருக்கேன் உங்களுடைய ஆவரேஜிங்க்கான ரூல்ஸை. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். HDFC ஸ்மால் கேப் வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறமா இது வந்து 4.49% ஃபால் ஆகிருக்கு, ரைட். அதுக்கு அடுத்த நாளும் வந்து இது இப்போ கரண்ட் ப்ரைஸ்க்கு 4.49%, அன்றைக்கி இது 2% மேலே ஃபால் ஆகிருந்தது அடுத்த நாளும். ஆனால் இது நம்பர் 1லேயும் வந்திருந்தது. அதனால தான் வந்து இதை திருப்பியும் நம்ம ஆவரேஜ் பண்ணோம். ஓகே, இப்போது நான் இந்த 2 பை பண்ணதுக்கு அப்புறமும் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 5%க்கு மேலே ஃபால் ஆகியிருந்ததுன்னா நான் 3ஆவது வாட்டியாக பை பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்போது என்னுடைய இந்த 3 ப்ரைஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டி 8% எனக்கு லாஸில் காமிச்சதுன்னா மட்டும், லாஸில் காமிச்சு அதுக்கப்புறம் இது நம்பர் 1ல் இங்கே வந்திருந்ததுன்னா நான் திருப்பியும் இதை பை பண்ணுவேன். இல்லைனா நான் இப்போ 3%க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 3% வந்ததுன்னா நான் மொத்தமாக இதை செல் பண்ணிடுவேன். அப்போ இந்த 3மே எனக்கு க்ளோஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் வாங்கி வச்சுருக்க இந்த 3மே நான் க்ளோஸ்ன்னு போட்டுருவேன். மேபி இது வந்து ஒரு 1% லாஸில் இருக்கலாம், இது வந்து ஒரு 6 or 7% ப்ராஃபிட்டில் இருக்கும், இது ஒரு 2% ப்ராஃபிட்டில் இருக்கும், இது லாஸில் இருக்கும். பட் ஓவரால் என்னோடது இந்த 3 குவான்டிட்டியும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல எனக்கு 3% ப்ராஃபிட் கிடச்சிரும். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது இதுதான் ரூல்ஸு.
2.5% நீங்கள் வாங்கி வச்சுருக்க இடிஎஃப்ல இருந்து வாங்கி வச்சுருக்க இடிஎஃப் 2.5% ஃபாலோ ஆகிருக்கணும். ஃபாலோ ஆகினதுக்கப்புறம் அது நம்பர் 1 லிஸ்ட்லேயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைன்னா செகண்ட் ரேங்க்கில் உள்ள இடிஎஃப்பை பை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 5% ஃபாலோ ஆயிருந்ததுன்னா நீங்கள் 3வது முறையாக, அதுவும் அகெயின் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திருப்பியும் ஆவரேஜ் பண்ணுவீங்க. நீங்கள் 3 முறை ஆவரேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமும் அந்த இண்டெக்ஸ் தொடர்ச்சியாக விழுது, உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 8% ஃபாலோ ஆகியிருந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்தது அப்படின்னா நீங்கள் 3வது முறை பை பண்ணுவீங்க. அதே போல் அது 12% ஃபாலோ ஆகியிருந்தால் உங்களுக்கு திரும்பியும் நீங்கள் 4வது முறை பை பண்ணுவீங்க. அந்த மாதிரி 25% வரைக்கும் இதை வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு இண்டெக்ஸோ இல்லை ஒரு இடிஎஃப்ஓ அப்படி ஃபாலோ ஆகாது. இடிஎஃப்ங்கிறது ஒரு பேஸ்கெட். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, 50% ஃபாலோ ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது, இதோடைய ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இடிஎஃப்ஸ், ஓகே, மோஸ்ட்லி இட்ஸ் இண்டெக்ஸ் வந்து அண்டர்லே பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி 50% ஃபாலோ ஆகணும்னா திரும்ப கோவிட் மாதிரியான ஒரு எபிசோடோ இல்லை வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு எபிசோடோ எதாவது நடந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஃபாலோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இண்டெக்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு 10 to 12% நடக்கும், திருப்பியும் அது ரைஸ் ஆகும், திரும்பியும் ஒரு 6-7% மேலே ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த ரைஸ்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம், திருப்பியும் நம்ம பை என்ட்ரி ஆகும். அங்கேருந்து திரும்ப ஒரு 10% தொடர்ச்சியாக விழுமா அப்படிங்கிறது ஆகாது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் இண்டெக்ஸ் சார்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜாயும் இண்டிகேட்டரையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி, அதோடைய ப்ரீவியஸ் ஹை டு லோவை வந்து கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 8% இருக்கும். இது நார்மலான கரெக்ஷன்ஸ். ப்ராஃபிட் புக்கிங்ஸ் இந்த மாதிரி வரும், 8% ஃபால் ஆகும், திருப்பியும் அங்கேருந்து ஒரு 8-9% ரைஸ் ஆகிடும் அடுத்த 2-3 மந்த்ஸில். ஸோ அதனால் இது கண்டினியூஸாக நம்ம வாங்குவோம் விற்போம். இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இல்லை, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பார்ட்டியும் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. இதில் வந்து நிறைய பேர் இதோடைய எடிட் ஆக்சஸ் கேட்டுட்ருக்கீங்க. இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபைலுக்கு போங்க, மேக் ஏ காப்பி அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேக் ஏ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது உங்களுடைய ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எடிட் ஆக்சஸ் கேட்டு மெயில் அனுப்பணுன்னு அவசியமே இல்லை. இப்போ இது வரைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. அவர் வந்து இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் பைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதிலேருந்து யாராச்சும் இது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இந்த ப்ரைஸில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குவான்டிட்டி, உங்கள் கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிருக்கு, இன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறீங்க, இதில் சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். குவான்டிட்டி ஓவர் சைஸிங் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்ததும் தொடர்ச்சியாக மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்காது. இதோடைய டோட்டல் டிசைனே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு தொடர்ச்சியாக வாங்குகிற அளவுக்கு உங்கள்கிட்ட கேஷ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், ஓகே. ஸோ இதில் கூறப்பட்டுள்ள ஸ்ட்ராட்டஜியில் உள்ள ரூல்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ we all should become a owner of this ETF shop. அது லாங் டேர்மில் நமக்கு ரெகுலராக டெய்லி 3% 4% நம்ம இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இது ஒரு பெரிய பூல் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க நம்மளுடைய ETF இந்த ஷாப்பு, நம்ம வந்து டெய்லி ரெவென்யூ வந்துக்கிட்டே இருக்கும். we can coolly enjoy our life. ஸோ இந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில். with this I'm signing off. Thank you so much for watching. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.